அநேக சபைகளில் பிண கூட்டங்கள் அநேகம் இருக்கிறது. பரிசுத்த கூட்டம் அல்ல, பிணங்கள். அதான் சொல்ற, ரோட்ல போற வார குப்பைகள் எல்லாம் அடிச்சு ஒரு இடத்துல கொண்டு கூட்டி போடுவாங்க. அதே மாதிரி இந்த நாட்களிலே ஊர் உலகத்துல கிடக்கிற குப்பை லோடுகள் எல்லாம் தூக்கி கொண்டு சர்ச்சுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆண்டவர் எதுக்கு அந்த குப்பைகள் எல்லாம் கொண்டு போய் சர்ச்சுக்குள்ள வைக்கிறாருன்னா, அந்த குப்பைகள் எல்லாம் தூசி தட்டி அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் சர்ச்சுக்குள்ள கொண்டு வர்றாரு. இங்க என்னன்னா, இன்னும் உலகத்துல கிடக்கிற குப்பையெல்லாம் தூக்கி கொண்டு உள்ள வச்சுக்கிட்டு அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு இல்ல, சுத்தப்படுத்துறது ஆசீர்வாதம் தள்ளி தட்டுறதுக்கு தான். இன்னும் 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 நான் இன்னைக்கு சொல்லுவேன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு உபத்திரவம் என்று வரும் பொழுது அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போவார்கள், அவர்கள் தேவனிடத்தில் இருக்க மாட்டார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. சரி, நம்ம 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். இங்க கர்த்தர் சொல்கிறார், சாமுவேலை நோக்கி, நீ போ, அங்கே